விஷயத்தை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக இன்றைக்கு தேவையான வார்த்தைக்குள்ளாக செல்ல விரும்புகிறேன். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே நேரத்தில் இயேசு சொல்லுகிறார், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். பாருங்கள், அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையான தகவல். பாருங்கள், உலகத்தில் நிறைய பொய் தகவல்கள் இருக்கிறது, பொய் செய்திகள் இருக்கிறது. சில செய்திகளில் பார்த்திங்கன்னா உண்மையும் பொய்யும் கலந்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறது தான் சத்தியமாக இருக்கிறது, அதாவது உண்மையான தகவலாக இருக்கிறது. அந்த உண்மையான தகவலுக்குள்ளாக ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? வழி நடத்துகிறாராம். சரி, அதில் என்னங்க நன்மை இருக்குது அப்படின்னா, பாருங்கள், முதலாம் ஆதாம் எல்லாவற்றையும் பாவம் செய்து கெடுத்து போட்டான், எல்லாம் கெட்டு போனது. அதனால் இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மோசமாக இருக்கிறது. ஒழுங்காக வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்க வாழ்க்கையிலையும் சில கோளாறுகள் நடக்கிறது. ஆனால் பாருங்கள், ரெண்டாம் ஆதாம் பாவமே செய்யாதவராக முதலாம் ஆதாம் செய்த ஒட்டுமொத்த பாவத்தையும் தன் மீது சுமந்து கொண்டு அந்த பாவத்தை எல்லாம் நீக்கி இருக்கிறார், நம்மை தேவனோடு இணைத்திருக்கிறார். மனுஷனை உண்டாக்கின போது எப்பேற்பட்ட ஒரு நன்மையான வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும் என்று தேவன் தன்னுடைய மனதில் வைத்திருந்தாரோ அந்த வாழ்க்கையை வாழும்படி மரித்து நீதி உள்ளவராக உயிரோடு எழும்பி இப்பொழுது உன்னதத்தில் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக பாருங்கள், பாவமில்லாத பரிசுத்தரான ரெண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த வாழ்க்கை தான் சத்தியம், அதுதான் உண்மையான தகவல். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு அதுதான். ஆனால் நாம் இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கிற அனுபவம் பார்த்திங்கன்னா, சூழ்நிலை, நம்ம சந்திக்கிற காரியங்கள், இதெல்லாம் அந்த கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையோடு ஒத்து போகிறதா இல்லை. நிறைய நேரத்தில் சில நேரம் மோசமாக இருக்குது, சில நேரம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி போகிறதில்ல, எல்லா நேரத்துலையும் அப்படி நல்லதாகவே போயிட்டு இல்லை இல்லையா? அப்போ எப்படி நம்முடைய இப்படி இருக்கிற ஒரு சூழலில் மோசமான உலகத்தில் வாழ்கிறோம், பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இதன் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த அற்புதமான வாழ்க்கைக்கு நேராக எப்படி கொண்டு போகிறது, எப்படி செட் பண்ணுறது? அதுக்கு தான் சத்திய ஆவியாகிய அவர் நம்மளை என்ன செய்கிறார்? அந்த சத்தியத்திற்குள்ளே நம்மளை வழி நடத்துகிறார். முதலாவது அது எங்கே நடக்குது? இந்த சத்தியத்தை கேட்கும்போது நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உண்டாகிறது. அதற்கப்புறம் நாம் தொடர்ந்து நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பார்க்குற இந்த சூழலில், இந்த பொல்லாத இந்த உலகத்தில் நாம் அதை அனுபவிக்கும்படியாக அதற்குள்ளாகவும் என்ன செய்கிறார்? கொண்டு செல்கிறார். ஆகவே தான் இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்முடைய மனதில் பெரிதாய் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சூழ்நிலையின் மத்தியில் இதை பெருசாக பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதை கேட்க கேட்க அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் பெருகிறது. அந்த விசுவாசிக்கிறவனுக்கு அந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் சாத்தியமாகிறது. ஆகவே இதைத்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் இதைத்தான் இந்த ரீதியில், இதன் அடிப்படையில் தான் இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். சத்திய ஆவியானவர் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை அந்த கேட்கிற ஒவ்வொரு சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தி கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வாழ்க்கையை அனுபவிக்க நிச்சயமாக உதவி செய்வார். நான் ரொம்ப நம்புகிறேன் அதை. ஏனென்றால் என்னை அப்படி தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அப்படியே அடுத்த கட்ட நிலைக்கு அவரை கொண்டு செல்கிறார். அதை நான் அனுபவிக்கிறேன் பாருங்கள். ஏனென்றால் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்? ஆதாம் இழந்தது பரலோகத்தை அல்ல, அந்த பரலோக வாழ்வை அல்ல. ஆதாம் இழந்தது பூமியிலே தேவன் அவனுக்கு கொடுத்த அற்புதமான வாழ்க்கையை. அது மட்டுமல்ல, நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாவத்தினால தனக்குள்ளாக இருந்த ஆவியானவரையும் அவன் இழந்து போனான். ரெண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து நமக்காக பாவத்தை சுமந்து தீர்த்து இழந்து போன ஆவியானவரை நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை சத்தியத்திற்குள்ளாக என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். ஆகவே ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை ஒரு நபர் போன்று அவரோடு பேச வேண்டும். பாருங்கள், இப்போ உடனே அதான் பேசிகிட்டு இருக்கிறோம். உள்ள ஆவியானவர் இந்த சத்தியத்துக்குள்ளே நடத்துங்க, இதை புரிய வைங்க, தெளிவை தாருங்கள் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கிறேன். ஆகவே அந்த ஒரு மனநிலையோடு கவனிங்க. நிச்சயமாக நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை லகுவாக வாழ முடியும். நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அற்புதமான அந்த வாழ்க்கையை நோக்கி நாம் செல்ல முடியும். திருப்பிக் கொள்வோம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்கள், இந்த வசனத்தில்
ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன? நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, நாம் நம்புகிற பல காரியங்கள் இது நடக்கும், இதை எதிர்பார்க்கலாம், இது நாளைக்கு இப்படி ஆயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நம்புகிற பல காரியங்கள் நம்மை வெட்கப்படுத்தி விடுகிறது இல்லையா? நாளைக்கு சில இன்னும் ரொம்ப கேஷுவலாக சொல்லணும்னா, நாளைக்கு மழை வரும்னுவாங்க, வராமல் போயிடும். நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், ஆடி போய் ஆவணி வந்தால் எல்லாம் நல்லா ஆயிடுவான் இவன், தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த புது வருஷம் நல்லா, இந்த புது வருஷத்தில் வாழ்க்கை நல்லாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பெரிய நிச்சயமோ நம்பிக்கை எதுவுமே கிடையாது. நம்புகிறேங்க, ஒரு வேளை ஆகலாம், ஆகாமையும் போகலாம் அப்படின்ற ரீதியிலும் மனிதர்கள் இந்த நம்பிக்கையை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்லலை. ஒரு வேளை ஜெயிக்கலாம், இல்லை ஜெயிக்காமல் போகலாம். ஒரு வேளை வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லை நல்லா இல்லாமையும் போகலாம். ஒரு வேளை நான் வேலையை ஒழுங்காக செய்வேன், இல்லை ஊழியம் நல்லா போகும், இல்லை இந்த தொழில் நல்லா போகும்னு நினைக்கிறேன், ஒரு வேளை இல்லாமையும் போகலாம். அப்படின்ற நிலையில் தான் உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்படுறோம் இந்த உலகத்தினால, இந்த சூழ்நிலையினால் இல்லையா? நிறைய நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்கிறது இல்லையே, மோசமாக போகிற மாதிரி இருக்குதே. அதனால் நம்முடைய சூழ்நிலை என்ன ஆயிடுது, நம்முடைய மனநிலை எப்படி போயிடுது, என்ன பண்ணுறதுங்க, அப்படி தான் போல இருக்குது, வாழ்க்கை போல இருக்குது அப்படின்னு நம்பிக்கை சில நேரத்தில் இழந்துடுறோம். சில நேரத்தில் இந்த உலகம் நம்புகிற மாதிரி தான் நாமளும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கை அல்ல. நிச்சயமாக தைரியமாக இந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை, ஒரு அற்புதத்தை, ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை, நம்ம தொழிலில் ஒரு வெற்றியை, முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும். எப்படி எதிர்பார்க்க முடியும்? தைரியமாக எதிர்பார்க்க முடியும். நிச்சயமாக இது நடக்கும்னு எதிர்பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அர்த்தத்தில் தான் இந்த வசனம் நம்பிக்கையை பற்றி சொல்லுகிறது. அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாதான்? வெட்கப்படுத்தவே படுத்தாது. இப்படி வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கை ஒருவேளை உங்களுக்குள்ளே இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பாருங்கள். நிறைய நேரத்தில் அப்படிப்பட்ட தைரியமும் நம்பிக்கையும் நம்முடைய இடத்துல இல்லாமல் போயிடுது. காரணம், சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது, நம்ம பார்க்குற காரியங்கள் வேறு மாதிரி இருக்குது. கொலோசியர் 1:27 நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் பிற்பகுதியை மட்டும் வாசிக்கிறோம் பாருங்கள். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பாருங்கள், கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறாராம்? மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறாராம். அது ஒரு பெரிய மகா பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும், உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் அந்த மகிமை பிரகாசிக்கும் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி சொல்கிறேன், இந்த சத்தியத்திற்குள் ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும், அது குடும்பமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியமாக இருக்கலாம், பண பொருளாதார விஷயங்களாக இருக்கலாம், என்ன செய்கிறதுனே தெரியலங்க, என் கேரியரில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்றதா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய மகிமை பிரகாசிக்க போகிறது என்று தேவன் சொல்லுகிறார். இங்கே வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? பாருங்கள், இதை நம்ம பெருசாக நினைக்கிறதில்ல. நிறைய நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கென்னத்தேகின்ற ஒரு பெரிய பிரசங்கர் பாருங்கள், அவரை ஒரு பெரிய ஒரு மாநாடு, போதகர்கள் மாநாடுக்கு பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்களாம். அப்போ அவர் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தாராம். பிரசங்கெல்லாம் முடித்து, மாநாடெல்லாம் முடிஞ்சு, பாஸ்டர்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம் பாருங்கள். அப்போ காரசாரமாக ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன பெரிய பிரச்சனை? அன்பு இல்லாதது தாங்க பிரச்சனை. இந்த அன்பு மட்டும் இருந்தால் போதும், எல்லாம் சரியாயிரும். அன்பு இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், அன்பு வந்தால் சரியாயிரும் இப்படின்னு ரொம்ப காரசாரமாக எல்லா பாஸ்டர்களும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். கென்னத்தேகின்ற அந்த போதகர் அமைதியாக உட்கார்ந்துருந்தாராம்.
அப்போ எல்லா பாஸ்டர் என்ன நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே பாஸ்டர், என்ன சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், நீங்கள் எல்லாம் ரொம்ப காரசாரமாக பேசிகிட்டு இருக்கீங்க, கிறிஸ்தவரிடத்தில் அன்பு தான் பிரச்சனை, அன்பு இல்லாத தான் பிரச்சனை, அன்பு இருந்தால் சரியாயிரும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா நீங்கள் யாருமே ரட்சிக்கப்படலை அப்படின்னாராம். நீங்கள் யாருமே ரட்சிக்கவே படலை, முதல்ல இயேசுவை ஏற்றுக்கோங்க, ரட்சிக்கப்படுங்க அப்படின்னாராம். இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த போதர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாச்சு, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அதனால் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே நீங்கள் அப்படின்னாராம். அப்படின்னாங்களாம் பாருங்கள். அதுக்கு அவர் சொன்னாராம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களானால் வேதம் சொல்லுகிறது, இந்த ரோமர் 5:5 வசனத்தை மேற்கோள் காட்டி சொன்னாராம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அது ஊற்றப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லை, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நீங்கள் சரியாய் அன்பு வந்தால் சரியாரு, அன்பு வந்தால் சரியாருன்றீங்க, ஏற்கனவே அன்பு வந்திருக்குதுங்க, உள்ளே ஊற்றப்பட்டிருக்குதுங்க, உங்களுக்கு அது தெரியாதா? அது தெரியாமல் அது புரியாமல் இருக்கிறீங்க, அதை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை, அதனால தான் இப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம் பாருங்கள். அப்போ தான் அந்த மற்ற போதகர்கள்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்களாம் பாருங்கள். நிறைய நேரத்தில் நாமளும் அப்படி தான், இந்த இப்பேற்பட்ட மகத்தான தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஏற்கனவே ஊற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் நம்பிட்டு இருந்த பல காரியங்கள், பல நபர்கள், பல சோர்ஸ் எல்லாம் உங்களை ஏமாற்றிருக்கலாம், வெட்கப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் தலைகுனிய வைத்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த அன்பினால், பரிசுத்தாவினால் ஊற்றப்பட்ட அன்பினால் உண்டான நம்பிக்கை உங்களை ஒருபோதும் என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. ஏங்க வெட்கப்படுத்தாதுன்னு உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா பாருங்கள், தேவன் அவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார். எந்த அளவுங்க நேசிக்கிறாரு, அதை அளவிடவே முடியாது. அதனால தான் யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம், தேவன் எப்படி எந்த அளவுக்குங்க உலகத்தை அன்பு கூர்ந்தார், தம்முடைய சொந்த குமாரனை கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூர்ந்தார். அவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா அதை விலைக்கு சொல்லவே முடியாது, வார்த்தையே இல்லை அதுக்கு. அந்த அளவுக்கு நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த ரோமர் 5:5 வாசிச்சோம் இல்லையா, அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னு, அதுக்கு கீழே வாசிங்கன்னா அந்த அன்பு குறித்து கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறார் பாருங்க, ரோமர் 5:6 வசனம் கவனிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். 8வது வசனம் சொல்றாரு, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். 10வது வசனத்தை சொல்றாரு, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் எதிரிகளாய் இருந்தபோது அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன சொல்றார் பாருங்க, நாம் அவருக்கு எதிரியாக இருக்கும்போது தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக மரிக்க செய்தாராம். அப்படி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாராம் பாருங்க. வெளிப்படுத்தினது மட்டும் இல்லை, 5வது வசனம் சொல்லுது, அந்த அன்பின் ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்து அந்த ஆவியானவர் மூலமாக அன்பை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றி விட்டார். அதனால தான் சொல்கிறேன், அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. இது எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? இந்த நம்பிக்கை, இந்த அன்பினால் உண்டாகிற நம்பிக்கை எங்கேருந்து வருது தெரியுமா? பாருங்கள், நம்மை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற தேவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஊற்றெடுத்து நமக்குள்ளாக ஊற்றப்பட்ட அன்பினால் வருகிற நம்பிக்கை இது. ஏதோ ஏனதான் நான் ஏதோ செய்கிறேன்ப்பா உனக்கு அப்படின்னு உலகத்தில் சொல்கிறாங்களா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நாளைக்கு வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ஏதோ நம்பிக்கை கிடையாது இது. நம்மளை ரொம்ப இருதயபூர்வமாக நேசித்து நமக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்து அதுக்கப்புறம் ஆவியானவர் அனுப்பி அதனால் ஊற்றப்பட்ட இருதயபூர்வமான அன்பிலிருந்து உருவாகிற ஒரு அற்புதமான நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இது இன்னொரு விஷயம் கவனிக்கணும் பாருங்கள், இந்த ரோமர் நிருபத்தில் முதல் முறையாக ஆவியானவரை பற்றி இங்கே பேசுகிறாரு. அப்படி பேசும்போது ஆவியானவரையும் அன்பையும் ஒன்றா போட்டு இணைச்சிட்டார். நல்லா கவனிங்க, ஆவியானவரையும் அன்பையும் ஒன்றா இணைச்சிட்டார். வேற எதையாவது சொல்லலை. நம்ம பொதுவாக ஆவியானவரையும் வல்லமையும் ஒன்றா போட்டு இணைச்சிருவோம் இல்லையா? ஆனால் ரோமர் நிருபத்தில் பவுல் சொல்லும்போது ஆவியானவரையும் அன்பையும் இணைக்கிறார். அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த அன்பு தான் நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இதில் இருக்கிற அற்புதமான சத்தியம் என்ன? தேவன் நம்மை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். இதை நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? உணர்வு பூர்வமாக அனுபவிக்கணும். சும்மா வாயில் ஆமாங்க தேவன் என்ன நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதல்ல. உண்மையாகவே நம்மளை ஒருத்தர் நேசித்தாங்கன்னா அதை உணர்வு பூர்வமாக அனுபவிக்கணும் இல்லையா? கணவன் மனைவி உறவில், தாய் தகப்பன் பிள்ளைகள் உறவில், அவங்க ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அரவணைக்கும் போது அந்த பிள்ளை அதை அனுபவிக்குது இல்லையா? அந்த தகப்பனுடைய அந்த அன்பை, அந்த அன்பின் பரிசத்தை அப்படி அனுபவிக்குது இல்லையா? பாருங்கள், அப்படி அனுபவபூர்வமாக நாம் உணர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது எந்த அளவுக்கு உணரணும்? நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளை தொடங்கும் போது மட்டுமல்ல, தொடங்கி ஒவ்வொரு நாள் அந்த நாளில் வாழும்போது, பிரச்சனையை சந்திக்கும் போது, வேலை செஞ்சிட்ருக்கும்போது, வேலையில் கோளாறாகும்போது, என் தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படின்னு உணர்வுபூர்வமாக நீங்கள் உணரணும். அப்படிப்பட்ட நிலைக்கு எப்படி வர்றதுங்க? தேவன் இந்த அளவுக்கு என்னை நேசித்து அன்பை ஊற்றிருக்கிறாருன்ற சத்தியத்தில் இருதயத்தில் ஆழமாக வேரூன்ற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அதுக்காக ஆவியானவரும் உள்ளே வந்துட்டார். அவரோட அன்பு சேர்ந்து நம்ம இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அற்புத விதமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னாலே நிறைய பேர் ஆவியானவராக என்ன யோசிக்கிறாங்க? பவருங்க, வல்லமுங்க, இல்லைன்னா அந்நிய பாஷை பேசுகிறதுங்க, அது மட்டும் நினச்சிடறாங்க. பாருங்கள், அது மட்டும் கிடையாது. அப்படி அவரை ஒரு பவர்னு யோசிடக்கூடாது. பாருங்கள், அவர் அன்பின் ஆவியானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுறது இல்லையா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்கிறேன், ஆவியானவரும் அன்பாகவே இருக்கிறார் என்றால் அவரும் தேவனாக இருக்கிறார். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆவியானவர் வல்லமைக்காக அன்பை கொடுக்கல, அன்பின் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், பவருக்காக லவ் கிடையாது, வல்லமைக்காக அன்பு கிடையாது. அன்பின் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். பாருங்கள், இதை நம்ம பெருசாக யோசிக்கிறோமா? தேவன் என்னை இவ்வளோ நேசிக்கிறாரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமான்றது தான் கேள்வி. நிறைய நேரத்தில் நிறைய பேர் என் இடத்துல சொன்னது, ஏன் சில நேரத்தில் நானும் தேவன் உண்மையில நேசிக்கிறாரா? என்னங்க இப்படி வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இத்தனை வருஷமாக இது மாறவே இல்லை, வீட்டு சூழ்நிலை இப்படியே இருக்குது, பிரச்சனை மாறவே மாட்டேங்குது, அப்படியே கஷ்டத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது, பண விஷயத்தில் முன்னேறின மாதிரியே இல்லை, இன்னும் கடனாயிட்டே போகிற மாதிரி இருக்குது, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, இருந்த வேலையும் இழந்துட்டேன் நான், கணவன் மோசமாக இருக்கிறாரு, மனைவி மோசமாக இருக்கிறா, பிள்ளைகள் மோசமாக இருக்குது, எப்படிங்க தேவன் என்னை நேசிக்கிறாருன்னு எங்கெங்க சொல்ல முடியுது? எல்லாமே மோசமாக இருக்குதே, அவர் என்னை நேசித்து அதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்றதான் நிறைய பேருடைய ஆதங்கமாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த ஆதங்கம், அந்த கசப்பு, அந்த ஒரு விதமான வருத்தம், அதெல்லாம் நம்ம ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசுகிறோம், சொல்கிறோம் பாருங்கள். ஆனால் வேத சத்தியம் சொல்லுகிறது, தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அதை உணர்வுபூர்வமாக அனுபவிக்கிறோமா? ஆமாங்க, என்னை ரொம்ப நேசிக்கிறாருங்க, அப்படி உணர்வுபூர்வமாக அனுபவிக்கிறோமா? பாருங்கள், அந்த உணர்வுபூர்வமாய் அனுபவிக்கிற அந்த அனுபவம் அதுதான் விசுவாசத்தோடு இருக்கிறது. பாருங்கள், விசுவாசத்தோடு இருக்கிற அனுபவம். விசுவாசம் கிரியை செய்யும் இல்லையா? ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புறீங்கன்னா அதை நம்பின உடனே என்ன ஆகுது? ஒரு விதமான ஒரு உணர்வு உண்டாகுது. ஆனால் தேவன் நேசிக்கிறாருன்னு சொல்ல மட்டும் நம்ம நம்ம பிரச்சனையை, சூழ்நிலையை பெருசாக பார்த்துட்டு தேவன் நேசிக்கிறாருன்னு சொல்கிற வார்த்தையை பெருசாக பார்க்குறது இல்லை. இன்னும் எளிமையாக சொல்கிறேனே, நான் சின்ன பிள்ளைங்கிட்ட நிறைய பேசியிருக்கேன் பாருங்கள். எங்கள் அண்ணனுக்கு கூட பிள்ளைங்க இருக்காங்க, எங்கள் அக்காவுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நீ நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்கிற அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். சொன்ன உடனே அந்த பிள்ளைங்க அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவங்க மூஞ்சே சுருங்கிடும். அதை அவங்க அனுபவிக்கிறாங்க. நம்ம நல்லா இல்லையா, அழகா இல்லையா அப்படின்னு அனுபவிக்கிறாங்க. பாருங்கள், நெகட்டிவான விஷயத்தை ஈஸியாக அனுபவிக்கிறாங்க. ஆனால் அதே பிள்ளைங்கிட்ட மறுபடியும் சொல்லியிருக்கேன், நீ தான் ரொம்ப அழகாக இருக்கிற, உலகத்திலே நீ தான் ரொம்ப அழகு அப்படின்னு சொன்ன உடனே அதை அனுபவித்து சிரிக்கிறாங்க அந்த பிள்ளைங்க. பாருங்க, அந்த மாதிரி இயேசு சொல்கிறார் இல்லையா, சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சிறு பிள்ளையை போல நாம் தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன பண்ணுகிறது? நம்மளை உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்க வைக்கிறது. எப்படி சின்ன பிள்ளை நீ ரொம்ப நல்லா இருக்க, நீ தான் நல்லா இருக்கிற, நீ தான் நல்லா படிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்ளுதோ, அந்த மாதிரி தேவன் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொல்லும்போது எப்படி ஏற்றுக்கணும்? அப்படியா அப்படின்னு ஆர்வமாய் உணர்வு பூர்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், அந்த அளவுக்கு அதை உணர்வு பூர்வமாக உங்களுக்கு தெரியுமானால், ஒருவேளை நீங்கள் வேலையை இழந்திருக்கலாம்,
அதன் மத்தியில் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? வேலை இழந்தது உண்மைதாங்க, ஆனால் இதை விட ஒரு மேலான வேலை எனக்கு இயேசுவினால் கிடைக்கும், ஏனென்றால் அவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. தேவன் உங்களை நேசிக்கிறாருன்றதில் உணர்வுபூர்வமாக நீங்கள் உறுதியாயிட்டீங்கன்னா, இப்போ ஒருவேளை உங்கள் குடும்ப சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? தேவன் என்னை நேசிக்கிறார், அவர் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார், அந்த சமாதானம் என் குடும்பத்தில் இருக்கணும் உணர்வுபூர்வமாக சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்கள் பேச்சு மாறிடும். ஏன் இப்படி சொல்கிறேன்? ஏன் இந்த அவர் நம்மளை நேசிக்கிறது ஏன் இந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளிடத்துலையே நீங்கள் உங்கள் பிள்ளையை நேசிக்கிறீங்கன்றதை நீங்கள் காட்டலைன்னா அந்த பிள்ளை தவிச்சு போயிடும், ஏங்கி போயிடும். உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட ஓடி வருது தூக்குறதுக்கு, தூக்குங்கன்னு வருது, நீங்கள் தூக்காமல் விட்டு பாருங்கள், அது ஏங்கி தவிச்சு போயிடும் இல்லையா? பாருங்கள், நிறைய நேரத்தில் தேவன் நம்மளை நேசிக்கிறாருன்றதை நம்ம உணராமல் இருக்கிறோம். அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார், ஒரு சின்ன பிள்ளையை தன் தகப்பன் தூக்கி ஆட்சி தேற்றுவது போல் அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். இதை நம்ம உணர்வுபூர்வமாக எண்ணும்போது நாம் இப்போ இருக்கிற நிலையை பற்றி பெருசாக பேச மாட்டோம். ஏன்னா அவர் அவ்வளவு நேசிக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு நல்வாழ்வு உண்டு, இந்த குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் மாறி சமாதானம் உண்டாகும், எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும், ஏன்னா தேவன் என்னை நேசிக்கிறார். அப்புறம் உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பனே வயசு போயிட்டுங்க உடனே பண்ணி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பொல்லாத தகப்பன் அப்படி யோசிக்கும் போது ஏசு சொல்கிறார் இல்லையா, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் தகப்பன் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன்? அவர் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். அப்போ இதை நம்ம நேசிக்கும் போது அவர் நம்மளை நேசிக்கிறாருன்றதை நம்ம விசுவாசிக்கும் போது என்ன வரும்? நமக்குள்ள நன்மை வரும் என்கிற ஒரு நிச்சயமான தைரியமான எதிர்பார்ப்பு, நம்பிக்கை நமக்குள்ளாக அதிகமாய் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களை என்ன செய்யாது? ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அப்போ இன்னிலிருந்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே அப்படி எதிர்பார்க்காதீங்க. என் பிள்ளைங்க என்ன ஆகுமோ தெரியலையே அப்படி எதிர்பார்க்காதீங்க. இவெல்லாம் மாறுவானா அப்படின்னு புருஷன் அப்படி எதிர்பார்க்காதீங்க. என் பொண்டாட்டி மாறவே மாட்டேன்றா அப்படிப்பட்ட காரியங்கள் எதிர்பார்க்காங்க. தொழில் நல்லா போகுமான்னு தெரியலையேங்க அப்படி யோசிக்காதீங்க. நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறபடினாலே அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாய் நீங்கள் வாழும்போது நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள அது ஒரு அற்புத விதமான அபரிவிதமான நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. நிச்சயமாக சொல்கிறேன், வெட்கப்படுத்தவே படுத்தாது. வெட்கப்படுத்தாத நம்பிக்கையை உங்களுக்குள்ளாக உண்டாக்கும்படியாகவே தேவன் தம்முடைய ஆவியானவரை அனுப்பி அன்பை ஊற்றி அந்த அன்பில் நீங்கள் வேரூன்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, இந்த அன்பை நான் உணர்றேன், உண்மையாகவே நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, நான் உங்களுக்காக தான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அன்பிலே ஒவ்வொருவரும் வேரூன்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை உணர்வு பூர்வமாக அனுபவிக்க வேண்டும். வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, தூங்க போனாலும் சரி, தேவன் என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார், நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். தேவன் என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார், நான் இன்றைக்கி வேலைக்கு போக போகிறேன், அதனாலே எனக்கு வேலையில் எல்லாம் வாய்க்கும். தேவன் என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார், அதனால் நான் கையிடுற எல்லாத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, கண்டிப்பாக எல்லாம் மாறும் அப்படின்ற நிச்சயம் உங்களுக்குள்ளாக உண்டாக முடியும். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எல்லாரும் உங்களை தேவனிடத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்களா? என் சூழ்நிலையின் மத்தியில் நான் அதை உணராமல் போயிட்டேன். ஆண்டவரே, இப்பொழுது நான் அதை உணர்கிறேன், உடைய வார்த்தையின் மூலமாய் அதை உணர்கிறேன். தொடர்ந்து இதை உணர எனக்கு உதவி செய்யுங்கன்னு எல்லாரும் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தை சொல்லுகிறபடியே மேலும் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு, அந்த அற்புதமான அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதே, அதனால் உண்டாகிற அந்த நம்பிக்கை எங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதே கர்த்தாவே. அதை நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த அன்பின் உணர்வோடு நாங்கள் வாழ தேவன் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, அந்த விசுவாச மனநிலையிலே வாழ உதவி செய்வீராங்க. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சத்தியத்திற்குள்ளாக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. இந்த சத்தியத்தை
இவர்கள் அனுபவபூர்வமாக அனுபவிக்கட்டும். இயேசு எப்படி ஆண்டவரே பிதாவை அந்த அனுபவபூர்வமாக அனுபவித்தாரோ அதை போன்ற ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். ஆண்டவரே நாங்களும் அதை அனுபவபூர்வமாக அனுபவிக்க எங்களுடைய நடைமுறையில் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அதை அனுபவித்து இயேசுவை போல எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து முன்னேறி செல்ல நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த சத்தியத்தை நினைப்பூட்டுவீராக. ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டுவீராக. மோசமான சூழ்நிலைகள் வரும்போது தேவன் அளவுக்கு அதிகமாக என்னை நேசிக்கிறார் என்கிற சத்தியத்தை நினைப்பூட்டுவீராக. அதன்படியே வாழ, அந்த விடுதலையோடு வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. மெய்யாகவே தேவன் உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486609339 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.